Hello viewers, welcome back to my new video. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து HDFC பேங்க்ல பெர்ஃபார்மன்ஸ் இன்ட்ராடே பெர்ஃபார்மன்ஸ். இப்போ நம்ம சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்கா இதுல சிக்னல்ஸ் எல்லாமே காட்டி தரும். எங்க பை பண்ண, எங்க செல் பண்ணணும், ஸ்டாப் லாஸ், டார்கெட் இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்கிரீனுக்குள்ள நம்ம சாஃப்ட்வேர் வந்து காட்டி தரும். இதெல்லாம் லைவ்ல வர்க் பண்ணிருக்கு. இப்போ இதில நம்ம சிக்னல்ஸ் ஆட்டோமேட்டிக் வந்துட நம்ம ட்ரேட் பண்ணதுக்கு முன்னாடி அது கன்ஃபார்ம் இருந்தா மட்டும் தான் என்ட்ரி பண்ணலாம். அது எப்படின்னு இப்போ உங்களுக்கு காட்டி தரேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த லைவ் ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு லைவ்ல ஒரு டெமோ கிளாஸ் அட்டெண்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. காலர் வாட்ஸ்அப் சைன் நம்பர் தான். HDFC பார்த்துருந்தா மார்னிங்கில் நமக்கு பை கிடச்சிருக்கு. இங்கே பாருங்க சிக்னல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிடக்கிற டைமில் இந்த மாதிரி அலர்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அந்த அலர்ட் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே எழுதி காட்டி தரும். எந்த ரேட்டில் ஒன்று பை பண்ணலாம், செல் இருந்தால் எந்த ரேட்டில் செல் பண்ண, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே கிடச்சிடும். சேம் இங்கே பாருங்கள், இப்போ மார்னிங்கில் பார்த்துட்டு நமக்கு 9:20 ஒரு பை கிடச்சிருக்கு 812.65. அப்போ நம்ம சிக்னல்ஸ் வந்துருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கன்ஃபார்ம் இருந்தால் மட்டும்தான் என்ட்ரி பண்ணலாம். கன்ஃபர்மேஷன் எல்லாமே சாஃப்ட்வேர்க்குள்ளே கிடச்சிடும். ஜஸ்ட் நம்ம வந்து செக் பண்ணலாம். பைசைக்கிள் கிடைச்சதுக்கு அப்புறம் கீழே பாருங்க, கீழே இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து பை ஜோன் தான் எழுதி காட்டலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் செகண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து ஆரோக்கு கீழே ஒரு பார் இருக்குது. அதுதான் கன்ஃபர்மேஷன் பார். அந்த ஒவ்வொரு பாரிலும் ஒவ்வொரு கேண்டிலும் ஒவ்வொரு பார் இங்கே கீழே ஃபார்ம் ஆகிடும். இப்போ சிக்னல் வருന്ന டைமில் கீழே ஒற்ற பார் மட்டும்தான் இருக்குது. அது க்ரீன் கிடக்கலாம். அப்போது ஒரு ஃபஸ்ட்டு டைமில் ஃபஸ்ட்டு கேண்டில் க்ரீன் இல்லை செகண்ட் ஒரு தேர்ட் கேண்டிலுக்குள்ளே க்ரீன் கிடச்சாலும் பரவாயில்ல, உங்களுக்கு என்ட்ரி பண்ணலாம். அதர்வைஸ் இங்கே பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இந்த பை சிக்னல் அந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் கிடச்சிருக்கு. அந்த ரெட் ஸ்டார் தான் ரெசிஸ்டன்ட் லெவல். ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் கிடச்சிருந்த சிக்னல்ஸ்னே கீழே பார் இல்லையும் பரவாயில்ல, ப்ரைஸ் ஒன் மட்டும்தான் பாருங்க. ப்ரைஸ் ஓகே இருந்தாலும் ப்ரைஸ் பைஸில் இருந்தாலும் உங்களுக்கு என்ட்ரி பண்ணலாம். ஒரு 80-90% இதுக்குள்ளே ஆக்குரசி ரேட் இருக்குது. சிக்னல் கிடக்கிற டைமில் கீழே டார்கெட் ஸ்டாப் லாஸ் எல்லாமே வந்துடும். இதுக்குள்ளே உங்களுக்கு ஆப்ஷன் பண்ணாலும் ஆப்ஷனில் இது சப்போர்ட்டாக இருக்குது. இதில் ஆப்ஷன், ஸ்டாக், ஃபியூச்சர், கமோடிட்டி, ஃபாரெக்ஸ், கிரிப்டோ எல்லாமே இருக்குது. சிம்பிள் ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் இப்போ ஒரு பிகினர் ஆகணும் கூட உங்களுக்கு சிம்பிளாக இது லேர்ன் பண்ணலாம். உங்களுக்கு என்னோட ஃப்ரீ கிளாஸ் அட்டென்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. இதுக்குள்ளே ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் அண்ட் சைட்வேஸ் இருந்தால் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளே காட்டி தரும். அப்போ உங்களுக்கு லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.